இலங்கையில ராவண வதம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து எல்லாம் அயோத்திக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருந்தாங்களாம். அப்போ வானர படை வீரர்கள் எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பாருன்னு சொல்லி ராமர் கட்டளையிட்டாராம். சரின்னு போய் கணக்கெடுத்தா ஒருத்தன் மட்டும் இல்லையா, அவன் பேரு வசந்தனாம். அந்த வசந்தன்ற வானரம் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ராமர் அனுமனை கூப்பிட்டு அந்த வசந்தனை கண்டுபிடிக்கிறது உன் வேலை அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டாராம். அனுமன் எங்கே பார்த்தாலும் தேடுறானோ வசந்தனை காணுமா, பூலோகம் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு, காணுமே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சரி யமலோகம் போய் பார்க்கலான்னு அங்கே போனால் அங்கே யமனுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துட்டு புகழ பாடிட்டு இருக்காங்களாம், ராமர் புகழ. உடனே அனுமனை பார்த்த உடனே யமன் எழுந்து நின்று கோபப்படாதீங்கப்பா, பூலோகத்தில் எல்லாரும் உங்கள் புகழ் ராமர் லக்ஷ்மணர் புகழெல்லாம் பாடி கேட்குறீங்க, எனக்கும் ரொம்ப ஆசை அங்கே வந்து கேட்கணுன்னு. ஆனால் நான் பூலோகம் வந்தால் என்ன ஆகும், என் பார்வை எல்லார் மேலேயும் பட்டுதுன்னா எல்லாம் யமலோகம் வந்துடுவாங்க, அதனால் நான் வரல. வசந்தனை மட்டும் கூப்பிட்டு உங்களுடைய புகழையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், பெருமைகள் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்போ நீங்கள் வசந்தனை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னும்போது சரின்னு வசந்தனை கூப்பிட்டுட்டு அனுமன் கிளம்பி வந்தானா. வசந்தனோட பூலோகம் வந்த உடனே அவனை பார்த்த வானரங்கள்லாம் துள்ளி குதிச்சு ஒரே கொண்டாட்டமா. உடனே எல்லாரும் சேர்ந்து அயோத்திக்கு கிளம்புனாங்களாம்.